வீடியோ போடும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவ்ளோ ரீச் இருக்கும். ஐ என்ஜாய்ட் திஸ் ஜர்னி. தேர் இஸ் நோ டெஸ்டினேஷன் அப்படி கிடையாது. இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். எனி பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும், ஹோமில் வீட்டில் இருந்தே கூட பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்குன்னு ஒரு யூனிக் அது இல்லைன்னா இப்போ வந்து இவ்வளோ நம்ம மார்க்கெட் ரீச் பண்ண முடியாது, இவ்வளோ ஹவுசஸ் நம்ம ரீச் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து பயங்கரமான சப்போர்ட். அவங்க இல்லைன்னா வந்து என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் ஐ வாஸ் ஆக்சுவலி நாட் இன் டூ மூவிஸ். எனக்கு மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கமிங் டு திவ்யா அப்படின்னு இருக்கும்போது ஏன் அது மாடலிங் அப்படின்னு பண்ணீங்க, பட் வெரி செலக்டிவ் ஃபிலிம். அதுக்கப்புறம் என்ன ஃபிலிம் ஜேர்னி ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம் தான். இல்லை, அதுக்கப்புறம் இது பண்ணேன், வாலி. ஆமா, அதில் ஜோதிகா மேமோட ரோல் பண்ணேன். அப்புறம் ஒரு தெலுங்கு மூவி பண்ணேன் தருண் சாரோட. அப்புறம் ஐ வாஸ் ஆக்சுவலி நாட் இன் டூ மூவிஸ். எனக்கு மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவே எனக்கு ஜாலியாக போகும். ஐ வாஸ் பிஸி, குவைட் பிஸி மாடலிங். நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம், ஷூட்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே அப்படியே பிஸியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டடிட் ஃபேஷன் டிசைனிங் படித்தேன். மாடலிங் பண்ணிட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஐ காட் மேரிட். அப்புறம் குழந்தை பிறந்தது. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐ டுக் அ பிரேக். ஒர்க் எல்லாம் எதுவுமே பண்ணல. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐ தாட் சரி ஓகே, நாட் ஆக்டிங், லைக் பிசினஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். நைஸ். ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்டூடியோ, உங்களுக்கான ஒரு செட்டப். அஃப்கோர்ஸ் பீங் அ சக்ஸஸ்ஃபுல் விமன் ஆண்டர்பிரினர் வந்து சாதாரண விஷயம் இல்லை. பிகாஸ் இந்த கரண்ட் வேர்ல்ட் இஸ் லைக் காம்படிட்டிவ் மேக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது தேர் ஆர் சோ மெனி பொட்டிக், சோ மெனி ஃபேஷன் டிசைனர்ஸ் அண்ட் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரி ஃபியூ தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான மெனக்கெடல்னு ஒன்று இருக்கும்ல, அதுவும் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி, டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், இட் இஸ் லைக் டஃப் ஜாப் தான். அது நாட் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த ஜேர்னி பற்றி. ஐ என்ஜாய்ட் திஸ் ஜேர்னி. தேர் இஸ் நோ டெஸ்டினேஷன் அப்படி கிடையாது. இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐ என்ஜாய் திஸ் ஜேர்னி. இப்போ வந்து 5 years ஆகுது நான் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி. பிகினிங்கில் வி வர் டூயிங் இந்த ஆரி ஒர்க், அப்புறம் கஸ்டமைசேஷன் அப்படி பண்ணிட்டு இருந்தோம். ரெடிமேட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பித்தோம், ரெடிமேட் ப்ளவுசஸ் அப்படின்னு. தட் கைண்ட் ஆஃப் கிளிக்ட், தட் ஒர்க்ட் வெல் ஆக்சுவலி. அது நான் வந்து ரொம்ப நாளாவே யோசிச்சிருந்தேன், அது பண்ணணும் அப்படின்ட்டு. வி யூஸ் டு டூ லைக் தீபாவளிக்கு மட்டும் ஸ்பெஷல் கலர் பண்ணுவோம், ஸ்பெஷல் சீரீஸ் மாதிரி பண்ணுவோம், ஒரு இந்த மாதிரி பொங்கலுக்கு ஒரு சம்மருக்கு அப்படி பண்ணிட்டு இருந்தேன். வை நாட் வி டூ இட் ஃபுல்லாகவே பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது இட் கிளிக்ட் ஆக்சுவலி. ஸோ அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நம்மளுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்போது நாட் ஜஸ்ட் பொட்டிக் அப்படி கிடையாது, எனி ப்ரொஃபஷன், எனி பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும், ஹோமில் வீட்டில் இருந்தே கூட பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்குன்னு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கும்ல, யூஎஸ்பி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதில் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அண்ட் நிறைய மெனக்கெடணும். ஜுரம் இருந்தாலும் ஓகே, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஓகே, பட் நம்ம வந்து இங்கே வந்து வீடியோஸ் போட்டு தான் ஆகணும். ஆமாம் ஆமாம். பிகாஸ் லைக் ஐ திங்க் சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் வந்து இப்போ ஒரு மாதிரி பூம் ஆயிட்டு இருக்கு. லைக் சோஷியல் மீடியா இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி ஒரு என்னன்னு சொல்றது, ஈஸி ஆக்சஸ் ஃபார் அட்வர்டைசிங் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜோன்ல தான் இருக்கு. அந்த கரெக்டான டைம்ல போடுறது, ரீச் அவுட் பண்றது, ப்ராப்ளி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்றது, அந்த மாதிரி நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும்ல. பட் அட் த சேம் டைம் டேக்கிங் கேர் ஆஃப் த ஹோம் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். அதுவும் பீங் விமென் வந்து அவங்க மேல திணிச்சிடுவாங்க, ஓகே நீங்க தான் வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி லைக் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ஆல்சோ. ஆக்சுவலி சோஷியல் மீடியா வந்து இட்ஸ் அ பிக் பூன் ஃபார் பிஸ்னஸஸ் லைக் எங்களை மாதிரி பிஸ்னஸஸ்க்கு. இட்ஸ் அ பிக் பூன் பிகாஸ் அது இல்லைன்னா இப்போ வந்து இவ்வளோ நம்ம மார்க்கெட் ரீச் பண்ண முடியாது, இவ்வளோ ஹவுசஸ் நம்ம ரீச் பண்ண முடியாது. ஆன்லைன் பிஸ்னஸஸ் இவ்வளோ போகுது ஒன்லி பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அண்ட் ஆக்சுவலி ஃபேமிலி வைஸ் வந்து எனக்கு எல்லாருமே, என்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்து பயங்கரமான சப்போர்ட். அவங்க இல்லைன்னா வந்து என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, இன்க்ளூடிங் மை டாட்டர். ஈவன் ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். லேட் ஆச்சுன்னா ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். என்னால் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு வர முடியல அப்படின்னா ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அந்த மாதிரி அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் ஐ ஆல்சோ மேட் மை மைண்ட். இப்போ
இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டோம், வீட்டில் நம்ம வேலை பார்த்துட்டோம், பசங்க குழந்தைய பார்த்துட்டோம் எல்லாரும். பட் இப்போ பிஸ்னஸ்னு வரும்போது நம்ம பிஸ்னஸ்க்கும் ஈக்குவலாக இந்த 100% நம்ம கொடுக்கணும். வி ஷுடன்ட் பி பிளேமிங், இல்லை எனக்கு வீட்டில் இது இருக்கு, பொண்ணுக்கு வந்து டெஸ்ட் இருக்கு, அது இருக்கு, இது புரியுது. வாட் எவர் இட் இஸ், ஐ ஹாவ் டு டூ திஸ் Balancing அப்படின்ற both. மாதிரி. ஐ வாஸ் லைக் நோ, வி ஹாவ் டு டூ திஸ், வி ஹாவ் டு டூ சம்திங், வி ஹாவ் டு சம்ஹவ் கம் அப். சும்மா பிஸ்னஸ் ஆரம்பிச்சோமா பண்ணோமா அப்படின்னு இருக்கக்கூடாது, இதுக்கும் நம்ம வந்து 100% கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். அதான் சொல்றேன், அதான் ஜுரமா இருந்தாலும் ஓகே, வீட்டுல பிரச்சனையா இருந்தா இது இல்ல அது இல்ல கரண்ட் இல்ல எது இல்லையோ எதுவா இருந்தாலும் நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம், எவ்ரிடே வி ஹேவ் டு டூ த வீடியோஸ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்ட். அந்த பயணத்துக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ வேர் இன்டு மாடலிங் அப்படின்னு சொல்லும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யுவர் ஏஜிங் இன் ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்னு ஒன்று இருக்குல்ல. டு யூ ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் டயட் பிளான் ஆர் சச்? பிகாஸ் யூ டோன்ட் லுக் லைக் அ மதர் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் டயட் பிளான் ஒன்றும் இல்லை, பட் ஐ ஈட் ஹெல்தி அண்ட் ஐ வாட்ச் வாட் ஐ ஈட் அண்ட் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுவேன். I don't do major crash like diet. deficit diet, calorie deficit மாதிரி. portion control. அதாவது பிரியாணி சாப்பிடுவேன், பட் கொஞ்சம், அதாவது ஒரு அளவுக்கு கொஞ்சம் கம்மியா, ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு 2 வாய் 3 வாய் அந்த மாதிரி போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் வீட்டில் வந்து ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவோம். மார்னிங் வந்து ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவோம், மோஸ்ட்லி எக்ஸ் ஆர் அந்த ஓவர் நைட் ஓட்ஸ் அந்த மாதிரி, ஒரு ஸ்மூதி நட்ஸ் அந்த எல்லாம் போட்டு ஸ்மூதி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். அண்ட் லஞ்சுக்கு வந்து வி மேக் ஷுர் ப்ரோட்டீன் ஏதாவது. ஆக்சுவலி டாக்டருக்கு வந்து ஸ்கூல்ல வந்து லஞ்ச் வந்து நான்வெஜ் அலௌட் இல்லை, ஸோ வி மேக் இட் லைக் டோஃபு ஆர் பன்னீர், எனி ப்ரோட்டீன், ப்ரோக்கலி அந்த மாதிரி கொடுக்கறது. எனி கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபைபர் அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ்டா. அண்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம், மோர் ஆஃப் திஸ், அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். அண்ட் டின்னரும் வந்து அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். ஐ வாட்ச் வாட் ஐ ஈட். I don't like majorly go into diets and all that. காஃபி குடிப்பேன், ஐ கான் பி வித்வுட் காஃபி. காலையில் ஏந்திரிச்சோடனே எனக்கு காஃபி கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால அதில் சுகர் கம்மி பண்ணுறதோ அந்த மாதிரி கிடையாது. பட் நான் ஜென்ரலாகவே ரொம்ப சுகர் எல்லாம் சாப்பிட மாட்டேன். இந்த சாக்லேட் சாப்பிட்றதோ இந்த ஸ்வீட் சாப்பிட்றதோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஐ டோன்ட் மைண்ட் காஃபி. ஓகே, நம்ம காஃபி வந்து அது குடிக்கிறது ப்ராப்பராக குடிச்சிடணும். எனக்கு அதில் வந்து கம்மி பண்ணுறதோ, பாலை கம்மி பண்ணுறதோ, சர்க்கரை கம்மி எதுவும் இல்லை. இல்லைன்னா எனக்கு அந்த வேலையே அன்னைக்கு நாளே வந்து தொடங்காது. புரியுது. அதனால அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணிப்போம், இதுக்கு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நைஸ். ஸோ ஹாப்பி டு see you. லைக் ஒரு மாதிரி அழகான ஒரு growth போயிட்டு இருக்கு. அண்ட் ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த ஹெல்த்தியர் வே ஆஃப் லிவிங் ப்ராப்ளி ஹெல்த்தியா உங்களை ஓட வைக்கும் இன்னும் நிறைய. அதுவே வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள். பிகாஸ் at the end of the day நம்ம ஓடணும்னா நம்ம ஹெல்த் தான் முக்கியம். ஸோ அதுக்கு நீங்க அழகா மெனக்கிடுறீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஸோ வெரி ஹாப்பி டு மீட் யூ. அண்ட் உங்களோட பொட்டிக்கும் உங்களோட பயணமும் வெற்றி பெற மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ மேம். ஆடியன்ஸ்க்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பிஃபோர் வி வைண்ட் அப்? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நான் வந்து வீடியோ போடும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ரீச் இருக்கும், இவ்வளோ பேர் வந்து ஷேர் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து தலை தங்கச்சி, தீனா தங்கச்சி அப்படின்லாம் வந்து. எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து நீங்க வந்து என்ன ஓன் சிஸ்டர் மாதிரி ஏத்துட்ட மாதிரி, ஒரு நம்ம வீட்டு பொண்ணு, அஜித் சாரோட ஓன் சிஸ்டர் மாதிரி நீங்க என்ன வந்து பாக்குறது எல்லாம் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சத்தியமா எதிர்பார்க்கல. ஐ நியூ வீடியோ வந்து வைரல் ஆகும், பட் வந்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்பவும் வந்து நீங்க வந்து தலை அவர் மேல எவ்வளோ ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு நீங்க காட்டும் போது தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட், ஃபார் ஆல் த லவ், ஆல் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.